வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது. அதனாலேயே இந்த கவலை, பயம் எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில் சரியாக தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா, போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. பேசாமல் படுத்துருக்கிறான். அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள். அதை நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால. அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ற வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க. இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம், அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு, இவரோட நிலைமைன்னா நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேறு வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம். உல்லாச பயணிகள் கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது. அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. மோதிரத்தை திறந்து படிக்கிறார். அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான். அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டுது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க.
இவனுக்கு கவலையோட எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா? நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேறு விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி கிட்டேருந்து 2 வார்த்தை பதிலாக வரும். இதுக்கு கணவன்கிட்டேருந்து 4 வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் முடியும். அந்த அம்மா பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதில்லை. அது எப்படி அவங்களால மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க. உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிறப்போலாம் நீ இந்த மருந்தில் 1 ounce வாயில் ஊற்றிக்கணும். அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு 5 நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை இந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டி இருந்ததுனால கணவன் வாசல்லையே காத்துட்ருக்கிறான். மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டிவிட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க, 1 ounce மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்னைக்கு சண்டை மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது. மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிறப்போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலை இல்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம் தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க. இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணி அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்ட்டுருக்காங்க. கவலைப்படாதம்மா, நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தார். பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டு அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. 4 நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர். அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு அவர் பயந்து போய். பின்ன என்னங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோவமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். தண்ணியாக இது, நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டில் நீட்டினாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்கார். அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராமல். அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவாக தன்னுடைய தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்ன பதில், அதில் என்ன சார் சந்தேகம், அவங்க தான் அப்படின்னார். அனுபவ அடிப்படையில் அவர் இப்படி சொல்கிறார்.
அறிவியல் அடிப்படையில் பார்க்குறவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம், இதில் பெண்களின் பங்கு அதிகம். அதனால் இயற்கையே பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்துருக்குது, சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அதிக எண்ணிக்கையில் வார்த்தைகளை கற்றுக்கிறாங்களாம். அப்புறம் பலவிதமான வாக்கிய அமைப்புகளை அமைச்சு பேசுறதுலேயும் பெண் குழந்தைகள் முன்னாடியே ஆரம்பிச்சுடுறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமாக செய்கிறது பெண் குழந்தைகள் தான். சம வயது உள்ள ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவங்களை வச்சு சோதனைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரே வயசுள்ள ஆண் குழந்தை, பெண் குழந்தை இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஒரே கேள்வியை பல விதமாக கேட்குறது, ஒரே செய்தியை வேறு வேறு கோணங்கள்லேருந்து விளக்குறது, தவறு இல்லாமல் பேசுறது, வேகமாக படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இப்படி இதை பற்றிலாம் எத்தனையோ சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் எல்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் 1.5 மடங்கு அதிக திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்களாம். இன்னொரு மொழியை கற்றுக்கிறது, பேசுறது, எழுதுறது, இது கூட பெண்களுக்கு சுலபமாக வருதான். 2 மொழிகளை மாற்றி மாற்றி பேசுறது, மொழிபெயர்க்கிறது, இப்படிலாம் கூட சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுலேயும் பெண்களுக்கு தான் அதிக திறன். சரி, இதை விடுங்க. புள்ளி வச்சு கோலம் போடுறது, அதில் இருந்து இந்த கை கடிகாரங்களில், கம்ப்யூட்டர்களில் நுண்ணிய பாகங்களை பொருத்துறது, இது வரைக்கும் பெண்கள் தான் திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த சோதனை முடிவு. இந்த நுட்பம், துல்லியம், விரைவு, சிறு கை இயக்கங்களோடு செய்ய வேண்டிய மென்மையான பணிகள், இதுக்கெல்லாம் தேவை கவன குவியம், பொறுமை, இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குதான். அமெரிக்காவில் இன்னொரு சோதனை கூட செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பெண்களின் மூக்கு மோப்ப உணர்வு, இதெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பெண்கள் அதிக எண்ணிக்கையில் வாசனைகளை பிரித்து கண்டுபிடிச்சிடுறாங்களாம். ஆண்களால் அந்த அளவுக்கு முடியலையாம். சரி, காது எப்படின்னா செவிப்புலன் உணர்வும் பெண்களுக்கு தான் அதிகமாக. ஒரு கும்பல், அதில் பலவிதமான சத்தம், அதுக்கு இடையில் இந்த குரலோட தொனி, ஏற்ற இறக்கம், இதை வச்சு பேசுகிற ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்களாம். ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறாங்களாம். இன்னொரு விஷயம், ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்னென்னு அடையாளம் கண்டுக்கிறது, அதை மனசில் பதிய வச்சுக்கிறது, அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு சரியாக ஞாபகப்படுத்திக்கிறது, இது மாதிரி சோதனைகள்லாம் கூட பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒரு சராசரி சூழ்நிலையில் ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் புன்னகை புரியறது, சிரிக்கிறது பெண்கள் தானா. அதிகமாக தோழமை உணர்வோடு பேசுறது அவங்க தானா. 2 பெண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள், அதே மாதிரி 2 ஆண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள். ஆண்கள் ஒரு அடி தள்ளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது சிரிச்ச முகத்தோட நோயாளிகள்கிட்ட பரிவோடு பேசுறதுல பெண் டாக்டர்கள் தான் அதிகம். இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே அறிவியல் பூர்வமான செய்திகள். அதனால் இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைய தேவையில்லை. இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்குது, எல்லாம் முடியும் நம்மால் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா திருமண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மாகிட்ட கேட்டான், அம்மா இது யார் சின்ன வயசில் எடுத்ததா, இது என்னன்னு தெரியலையே, இந்த படத்தில் அழகாக மீசை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டான். அதுதான்டா அவங்க அப்பான்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நரைச்ச தலையோடு அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டானா. இது பையனுடைய புத்திசாலித்தனம். பெண் பிள்ளைகள் அப்படி கேட்கறதில்ல. அதனால் இந்த கதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வு அடைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பெண்கள் எல்லாம் முடியும் நம்மாலும் அப்படிங்கிறத நினச்சி செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3வது தனிமை, 4வது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார்.
பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும், வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார். எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமா பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார். இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே இங்கே தேடி பார்த்து அங்கே இருந்த கொஞ்சம் நெஞ்ச சில்லறையை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளி கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்பெல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமானியமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம். ஒரு 20-25 வருஷம் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து இப்போதான் சமீபத்தில் ரிட்டையர் ஆனேன். மத்திய சர்க்கார் உத்தியோகம். அதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ எந்த நாற்காலியில் உட்கார்ந்தாலும் தூக்கம் வந்துடுது உடனே. அதனால் நான் கொஞ்சம் தூங்கி கொண்டிருந்தேன். அதை யாரும் தப்பா நினைக்க கூடாது, பழக்க தோஷம். அரசு வேலைன்னா அப்படித்தான் இருக்குங்கிறது தெரியும். அரசாங்க வேலைக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் உண்டு. எனக்கு இது சில கூட்டங்களில் பேசுறதுக்கு பயம் உண்டு. அதாவது இதில் இருக்கிறவங்கலாம் ஹியூமர் கிளப்பை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்கக்கிட்ட வேடிக்கையாக பேசுறது கஷ்டம் ஒரு பக்கத்தில். ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச ஜோக்காகவே இருக்கும், ஏற்கனவே பரிமாறி கொள்ளப்பட்டதாக இருக்கும். இன்னொரு சௌகரியம் என்னன்னா, அது ஜோக்கே சொல்லலைன்னா கூட அவங்க சிரிப்பாங்க. அது ஒரு ஏன்னா அது சிரிக்கிறதுக்குன்னே பிறந்தவர்கள். அதனால அந்த ஒரு இது உண்டு இந்த ஜோக்கில். அதுதான், அதாவது ஒரு தடவை சொல்லிட்டா இது இந்த துப்பறியும் கதை மாதிரி அதில் ஒரு பலகீனம் உண்டு. இப்போ ஒரு பாட்டுன்னா சங்கீதம் திருப்பி திருப்பி அதே தியாகராஜ கீர்த்தனை பாடிக்கிட்டே இருக்கலாம், பாட பாட ஆர்வமாக கேட்கலாம். ஜோக்கை திருப்பி திருப்பி அதையே சொல்ல முடியாது. சொன்னால் அது இந்த துப்பறியும் கதை முடிவு தெரிஞ்சது மாதிரி. அதை ஒரு கிரைம் நாவலில் முடிவு தெரிஞ்சுட்டுனா ரசிக்காது. அது ஒரு சிக்கல் இந்த ஜோக்கில் உண்டு. இருந்தாலும் அந்த ஹியூமர் கிளப் மெம்பர்களுக்கு அது இது பழக்கம். தெரிஞ்ச ஜோக்காக இருந்தால் கூட ஏதோ புதுசாக கேட்கறது மாதிரி நினச்சிவாங்க. அதை கேட்டு நாங்கள் ஏமாந்துடக்கூடாது, ஓஹோ இது கேள்விப்பட்டதில் போல் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இதில் பழக்கம். எனக்கு யார் பேசுறது சில இடங்களில் தயக்கம் இல்லாமல் பேசுவேன். சில இடத்துல எப்போ முடிக்கிறதுன்னு முதல்ல முடிவு பண்ணுவேன். என்னை எல்லா தரப்புலையும் கூப்பிடுறது உண்டு. எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்கிட்ட கொண்டு போய் பேச விடுவாங்க. அப்போ எப்போ முடிச்சுக்கணுங்கிறது ஒரு அடையாளம் வச்சுருப்பேன். அதை மொதல் வரிசையில் உட்காந்துருக்கிறவன் தரையை கீறுவான், இப்படி கீறுவான். சரி, இது முடிக்கிற நேரம், அவனுக்கு ஏதோ வீட்டிங் ஆகும் வந்துடுதுன்னு அர்த்தம். அதை வச்சு முடிக்கிறது.
ஹைஸ்கூலில் இருந்தால் ஒரு 2-3 பேர் கொட்டாய் விடுவாங்க பசங்க. அப்புறம் காலேஜ் இருந்தால் விசில் அடிப்பாங்க. இதை வச்சு முடிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதியோர் இல்லங்கள் பென்ஷனர் அசோசியேஷன் சென்னையில் இருக்கு. நிறைய என்னை கூப்பிடுவாங்க. ஓய்வு பெற்ற பெரிய காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ், பெரிய கலெக்டர், டாக்டர், பெரிய ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தவங்க ஓய்ந்து போய் 80-90 வயசில் இருக்கிறாங்க. பென்ஷனர் அசோசியேஷன் அதில் என்ன பேச சொல்லுவாங்க. அதில் தான் நான் தயக்கம் இல்லாமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். நேரத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவங்களும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா காது கேட்காது. அது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அது பேசி முடிக்கிறப்போ முதல் வரிசையில் ஒருத்தர் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பார் என் முகத்தையே. அவர் தான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாருன்னு அவரை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பேன். முடிச்சுட்டு இறங்கி போனதும் முடிச்சுட்டீங்க போல் இருக்கு அப்படிம்பார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அதான் இறங்கி வந்தீங்கல்ல கீழே அப்படிம்பார். அது மாதிரி அதுதான் எனக்கு வசதியான இடம். எப்போதுமே இந்த முதியோர் இல்லங்களில் கூப்பிட்டா தயங்காமல் ஒத்துக்கிட்டு நான் பாட்டு நேரத்தை பார்க்க மாட்டேன். நான் பாட்டு பேசிகிட்டு இருப்பேன். அதனால் அந்த சிரிப்பு இது நேரம் இதில் மற்றவர்கள்லாம் சரியாக அந்த 20 நிமிஷம்னு பார்த்து முடிச்சுட்டாங்க. எனக்கு அது நேரம் சமயத்தில் புரியாது. நான் பாட்டு பேசிகிட்டே இருந்துருவேன். யாராவது ஒருத்தர் அடையாளம் நான் எப்போதும் வச்சுக்கிறது. இது மாதிரி இருக்கும் பொழுது இந்த எப்போ முடிக்கணுமோ அந்த நேரம் லேசாக தலையை சொரிங்க, நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனைசரையே உட்கார வச்சுடுறது எதிரில். அது என்னுடைய பழக்கம். அது இப்போ இந்த ஆர்கனைசரே இங்கே எங்கள் கூட உட்காந்துருக்கிறதுனால அவர் அதையும் ஏற்பாடு பண்ண முடியல. சமீபத்தில் இதில் கும்பகோணத்தில் டவுன் ஹாலில் ஒரு கூட்டம். அங்கே ஆர்கனைசரை எதிரில் உட்கார வச்சு, நீ எப்போ முடிக்கணும்னு நினைக்கிறே தலையை சொரின்னேன். சரின்னார். பெரியோர்களே தாய்மார்களேன்னு உடனே சொரிய ஆரம்பிச்சிட்டார். ஏன்ப்பா முடிச்சுக்கணுமா? இல்லை இது அரிக்குது அதனால சொரியேன், அது அப்புறம் வரும் அப்படின்னார். அப்படி ஏதாவது ஒரு அடையாளம். புது விதமான மைக்கு கூட கண்டுபிடிக்கலாம் வருங்காலத்தில். எத்தனையோ கண்டுபிடிக்கிறாங்க. 20 நிமிஷம்னா இதுலேயே செட் பண்ணி கொடுத்துடணும். 20 நிமிஷம். அந்த 15வது நிமிஷம் இது அப்படியே நிமிரணும் தானா. பேசுகிறவங்க இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக 20ல் முடிக்கலைன்னா ஓங்கி தலையில் ஒரு தட்டு. அப்படி வருங்காலத்தில் ஒரு மைக்கு கண்டுபிடிச்சா அதுவும் வைக்கலாம். அல்லது ஒரு கடிகாரமாவது வைக்கணும் இங்கே நேரம் என்னங்கிறது. ஏன்னா சில பேருக்கு அது புரியாது. பேச்சாளர்கள் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தாராம். அவர் பாட்டு பேசிகிட்டு இருந்தா, ஐயோ நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் சார், மன்னிச்சுங்க, கடிகாரத்தை பார்க்காம நான் பாட்டு பேசிகிட்டு இருந்துட்டேன்ருக்கார். ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏய்யா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன், பின்னாடி மாட்டி இருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான். போன சனிக்கிழமை ஆரம்பித்து இந்த வெள்ளிக்கிழமை முடிக்கிறது மாதிரி. அப்படி அது அந்த வாரக்கணக்கில் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஐயா அவர்களுடைய பொறுப்பு. ஏன்னா அது மாதிரி இந்த சிரிப்பு மனிதனுடைய இயல்பு தன்மை. அது சொன்னாங்க, அவர்கள் சொன்னது மாதிரி மனுஷனுடைய இயல்பு தன்மை சிரிப்பு. அந்த இயல்பு தன்மைங்கிறது குழந்தைகள்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு மனசை சுமக்கிறது இல்லை, அதனால அதுக்கு இயல்பா சிரிப்பு வருது. நாமெல்லாம் மனசை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால சிரிப்பு குறைஞ்சி போகுது. நான் சொன்னது மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். குழந்தையா பிறந்து 6 வாரத்தில் முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறோமா விவரத்தோட. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குது, கணக்கு எடுத்துருக்குறாங்க நிபுணர்கள். நம்மளை மாதிரி உள்ளவங்கலாம் 25 தடவை சிரிக்கிறோமா ஒரு நாளைக்கு. அப்படி குறைஞ்சி போச்சு, 200லேருந்து 25 ஆகிட்டுது. ஏன்னா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல், முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சல், இப்படி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்ங்கிறது மாதிரி காலங்காலமாக போதிக்கப்பட்டு நம்ம ஜெனட்டிக்காகவே மரபு ரீதியாகவே சிரிப்பு இப்போ சிறைப்பட்டிருக்கு. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள். அந்த சிரிப்பு சிறைப்பட்டிருக்கிற இயல்பு தன்மையான சிரிப்பு வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. இப்போ வேற இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லை, அதுதான் உண்மை. அது ஜோக்குங்கிறது ஏற்கனவே இருக்கிற மனிதனுடைய இயல்பு தன்மையை அது திறந்து விடுறதுக்காக உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு சாவி. அது போட்டு அது இல்லைன்னா இயல்பான மனுஷன் ஜோக்கு எல்லாமே சிரிக்கணும், அதுதான் இயல்பு. இப்போ குழந்தை சிரிக்கும், குழந்தைகிட்ட ஒரு கிளுகிழிப்பை கொண்டு போய் ஆட்டுங்க, அது சிரிக்கும். அது என்ன ஜோக்கா? அது வெறும் சத்தம். ஒரு கிளுகிழுப்பே ஒரு குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டுங்க சிரிக்குது. அதே கிளுகிழுப்பே ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார். சின்ன வயசுல ஒரு கிளுகிழுப்பைக்கு சிரிச்சவர் வயசானதுக்கு அப்புறம் அதுக்கே கோவப்படுறார். அப்படி மனுஷன் நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்படி மாறிட்டு இருக்குதான். எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள்லாம் அது மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 தடவையாவது குழந்தை தன்மையோட இருக்கணும். குழந்தை தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர குழந்தை தன்மை வேணும்.
அந்த குழந்தைத்தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான். இதய நோயெல்லாம் அதனால தான் வருது இறுக்கத்தில் அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே அந்த 200 தடவை தினம் ஒருத்தன் சிரிச்சிட்டு இருந்தான்னா ஹார்ட் அட்டாக் வராது. இதெல்லாம் மருத்துவர்கள் கூறுகிற உண்மை. அதனால நம்ம வந்து எப்போவாது இப்போ ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு கிளுகிழப்பை வச்சுக்கிட்டு ஆட்டிட்டு உட்காந்துருக்கலாம் வீட்டில். அது அவன் சிரிக்கிற அந்த அந்த குழந்தைத்தன்மை வேணும். குழந்தைத்தன்மைங்கிறது வேணும். அது ஏன்னா மனுஷனை வந்து மறுபடியும் குழந்தையாக்க முடியாது. வயசுங்கிறது ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைத்தன்மையை மட்டும் மாறாமல் வச்சிருக்கலாம் நாம் மனசு வச்சோம்னா. அதுக்கு அந்த சிரிப்பு தான். ஏன்னா வயசை குறைக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் மார்க்கம் கண்டுபிடிக்கல. நாம் சொல்கிறது உண்டு, ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். அதாவது வயசை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சதாக ஒரு கதை உண்டு. அவர் என்னென்னா ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையுமா. அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சார். ஒரு வயசான பாட்டியம்மா போயிருக்கு அது டாக்டர்கிட்ட, எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க அப்படின்ட்டு. இந்த அம்மா பாட்டியம்மாவுக்கு 90 வயசு. இது போய் எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்கன்னு டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வந்து தான். அது வாங்கிட்டு வந்து மறுநாள் 30 வயசு பொண்ணாக போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட. ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையினார்ல, இது 30 வயசு பொண்ணாக மாறி போயிருக்கு. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு, 1 வயசு பிள்ளை. அது தூக்கிட்டு போயிருக்கு. போய் அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை கொடுத்தீங்க, ஒரு மாத்திரைக்கு 1 வயசு குறையினீங்க, நான் வந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் 30-40 மாத்திரை ஒரே அடியாக முழுங்கிட்டேன், இப்படி ஆகிட்டேன் இருக்கு. அதுக்கு அந்த டாக்டர், இதுக்கு ஏமா வருத்தப்படுறீங்க, சந்தோஷப்படு, எல்லாரும் வயசு குறைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டு சந்தோஷப்படு, இதுக்கு ஏன் வருத்தப்படுற, போயிட்டு வான்ருக்காரு டாக்டர். அதுக்கு இல்லை டாக்டர், என்னை பற்றி கவலை இல்லை, இடுப்பில் பாருங்க கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 90 மாத்திரையை சாப்பிட்டது, இது என் வீட்டுக்காரரு, நான் இதை இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது. அவர் ஏதோ நமக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டவரில் வாயில வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏதோ இது ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயங்கிறது மாதிரி, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டருக்கு அப்படின்னு தான். அப்படி இயற்கைக்கு மாறா நம்ம போனோம்னா அப்படிதான் ஆகும். அதனால இயற்கை இயல்புத்தன்மை மாறாம நம்ம வச்சுக்க முடியும். குழந்தைத்தன்மைங்கிறது அதுதான். குழந்தைத்தன்மையோட இன்னைக்கு பெரியவங்க கூட பல பேர் இருப்பாங்க, பார்க்கலாம், நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 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 அம்மா வந்து ஒரு பிள்ளைய எழுப்பிச்சான். ஒரு புள்ள காலையில தூங்கிட்டு இருக்கு, அம்மா வந்து எழுப்புது, ஏய் எழுந்திரிப்பா, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது, எழுந்திரி. இல்லம்மா எனக்கு காலேஜ் போறதுக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கு அந்த புள்ள. ஏன் பிடிக்கல, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த அம்மா. எனக்கு காலேஜ் போறதுக்கு பிடிக்கல, என்ன காரணம்னா, ஒரு காரணம் அங்க இருக்கிற வாத்தியாருக்கெல்லாம் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. 2வது காரணம் அங்க இருக்கிற மாணவர்களுக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கு அந்த புள்ள. அதுக்காக வந்து நீ பள்ளிக்கூடம் போகாம, காலேஜ் போகாம இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பா வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு எழுப்பியிருக்கு இந்த அம்மா. சரி, நான் எதுக்கு காலேஜுக்கு போகணும், அதுக்கு நீ 2 காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீ வந்து காலேஜ் போய் தான் ஆகணும், 2 காரணம். முதல் காரணம், உனக்கு வயசு 54. 2வது காரணம், நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு. அதாவது அந்த அம்மாவுக்கு அது புள்ள தானே. அதனால வந்து அதுதான் குழந்தைத்தன்மைங்கிறது. வயசானாலும் 54 வயசுலயும் அது குழந்தைத்தன்மையோட இருக்காரு பாருங்க, அதுதான் அந்த குழந்தைத்தன்மை மாறாம இருக்கணும். அது இருந்ததுன்னா சரியா இருக்கும். அப்படி அதனால வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கிறவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. ஹார்ட் அட்டாக் வராதவர்கள் 2 பேருக்கு இன்னைக்கு இந்த வர்றதில்லைன்னு இப்போ மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. அதாவது நரிக்குறவர்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்ததில்லை, அதே மாதிரி பைத்தியக்காரனுக்கும் வந்தது கிடையாது. நரிக்குறவர்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்ததில்லைன்னா, அவங்க வந்து வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கிறாங்க. தோல்வி கூட அவங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கும். நான் எங்கள் ஊரில், எங்கள் வீட்டில் ஒரு துப்பாக்கி உண்டு, இந்த பறவைகள் சுடுறது. சின்ன வயசில் நரிக்குறவர்கள் போய் சுடுவாங்க. நான் போய் கீழே விழுற பறவை தூக்கி பையில போடுறது என் வேலை, சின்ன பையனாக இருக்கும்பொழுது. அப்போ கூட்டமாக பறந்து போகிற பறவையை சுடுவார். விழுந்தாலும் சிரிப்பார், அது தப்பிச்சு போனாலும் அதே மாதிரி சிரிப்பார் அந்த ஆள். ஏங்க தப்பிச்சு போச்சு, குண்டு வேஸ்டாக போயிட்டுதுன்னு நமக்கு டென்ஷன் ஆகும், அது அந்த எவ்வளோ அழகாக தப்பிச்சு போகுது அப்படின்னு சிரிப்பார். அந்த மனோபாவம் வந்து ஹார்ட் அட்டாக் இல்லாமல் பண்ணுது நரிக்குறவர்களை. அது அவங்கள்ட்ட இருந்து நாம கற்றுக்க வேண்டியது. பைத்தியக்காரன்ட்டையும் ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை பைத்தியம் முடிச்சவங்களுக்கு. ஏன்னா அவங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ மன ரீதியாக அடைஞ்சுடுறாங்க. இப்போ நான் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்க, உடனே நான் என்ன பண்ணுவேன், எந்த கட்சியில் சேர்றது, எப்படி டெல்லிக்கு போகிறது, எப்படி எம்பி ஆகிறது, எவ்வளோ செலவு பண்ணுறது, யாரை பிடிக்கிறதுன்னு என்னுடைய இருதயத்துக்கு வேலை அதிகமாக கொடுக்குறேன். ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுது. அது என்னுடைய இருதயத்துக்கு வேலை அதிகமாக கொடுத்துட்றேன். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு தவிக்கிறேன். ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைச்சா அவன் ஆனதாவே நினைச்சுடுறான். கேட்டா நான் தான் பிரதம மந்திரி அப்படிமா. எது ஆகணும்னு நினைக்கிறானோ அது ஆயிடுறான். நடிகர் ஆகணும்னு ஒருத்தனுக்கு பைத்தியம் முடிச்சா நான் தான் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு இருப்பான். அதை மன ரீதியா அடைஞ்சுடுறான். அவன் வந்து எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை. அந்த மனோபாவம் தான் நமக்கு வேணுமா.
அதுதான் இன்னைக்கு இன்றைக்கு உள்ள உலகத்துக்கு சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா என்னன்னா, நாம சித்த சுவாதீனத்தோட இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க பைத்தியத்தனமா ஏதாவது சொன்னா அதை ஒத்துக்கணும், சண்டை போடக்கூடாது. இப்போ 8ஐயும் 3ஐயும் என்ன பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்குறேன்னு வைங்களேன். சாரதா நம்பி அவள்கிட்ட கேட்குறேன், அவங்க 23ன்னு சொல்லிடுறாங்க. உடனே நான் அவங்ககிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. 20 அது உங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு, எங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. அது வாய்ப்பாட்டில் எத்தனையோ ரகம் இருக்கு இல்லையா, எத்தனையோ. அது ஒரு வகை, இது ஒரு வகை அப்படின்ட்டு போகணுமே தவிர அவங்கள்ட்ட சண்டைக்கு போகக்கூடாது. அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. நான் சித்த சுவாதீனத்தோடு இருக்கணும், அந்த பைத்தியத்தன்மை ஒத்துக்கணும். அது வேணுமா இன்னைக்கு? அதாவது ஒருத்தன் பேங்க் உத்தியோகத்துக்கு விண்ணப்பம் போட்டான், இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அங்கே கேட்டாங்க 8ஐயும் 3ஐயும் பேருக்குன்னா என்னப்பான்னு கேட்டாங்க. 23ன்னு வாய் தவறி சொல்லிவிட்டான். உடனே வெளில வரும்போது யோசிச்சான், ஐயோ இது பேங்க்ல உத்தியோகம், சாதாரண கணக்கு 8 3 பேருக்குன்னா என்னன்னு ஒரு கேள்வி. இதுக்கு கூட சரியா பதில் சொல்லல, 23ன்னு சொல்லிட்டோம், நிச்சயமா நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஏன்னா வாய் தவறி சொன்னது கிடைக்காதுன்னு போயிட்டான். போனா ஒரு 10 நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுது அவனுக்கு, வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்ப நினைச்சான், அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்காத, இது அவர்கிட்ட சொல்லக்கூடாது, பேசாம போய் வேலையில சேர்ந்துருவோம், பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்ட்டு பேசாம போய் சேர்ந்துட்டான். ஒரு 10-20 நாள் கழிச்சு வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய், சார் அன்னைக்கு வரும்பொழுது 8 3 பேருக்கு நான் என்னன்னு கேட்டீங்க, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்களும் அதை சரியா கவனிக்கல, எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, நீ இன்டர்வியூ வந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு, ஒன்று மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டேன், 8ஐயும் 3ஐயும் பேருக்குன்னா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், நான் அதனால தான் இந்த வேலையை கொடுத்தேன், நான் ஒன்றும் தப்பாக கொடுத்துடலன்னாராம்.